Welcome guys, yet another video from SNJ's Knuckleball. இந்த டைம் நம்ம வந்து சாம்பியன்ஸ் டிராஃபியோட ஸ்குவாடோட அனலைசிஸை பார்க்க போறோம். வெல்கம் சங்கர், நவீன், மகேந்திர அண்ணா டு த வீடியோ. ஸோ நான் ஸ்குவாடோட 15 மெம்பர்ஸை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இது எப்படி எடுத்திருக்காங்க, என்ன மாதிரி இப்போ எடுத்திருக்கலாம், இல்லை எப்படி கொண்டு போகலாம், பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்லாம் நீங்க சொல்லுங்க. என்னோட சஜஷன் சொல்றேன், ஓகேவா? ஸோ கிரவுண்ட் ரியாலிட்டி படி நம்ம என்னென்ன சொல்லலாம் அப்படின்ற பாயிண்ட்ல நீங்க பேசுங்க. ஸோ 15 மெம்பர் ஸ்குவாட் அஸ் யூஸ்வல் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப 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 சந்தோஷமா ஒருத்தர் இருப்பான். ரோஹித் சர்மா கேப்டன், சர்ப்ரைசிங்லி சுமால் கில் வைஸ் கேப்டன், ஃபாலோட் பை விராட் கோலி, கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், அப்புறம் அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், பும்ரா, சமி, ஹர்ஷ்தீப், குல்தீப். ஓகே, ஆல் கவர்ட். ஸோ ஸ்குவாடு இந்த மாதிரி போயிருக்கு. என்னை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ரைட்டா ஒரு ஹைலைட் கொடுத்துட்றேன். இந்த இந்த ஸ்குவாட் பிக்ல வந்து மும்பை லாபியோட டாமினேஷன் இந்த மாதிரி இருந்துச்சு. டெல்லி லாபியவே பீட் பண்ண மாதிரி. பொதுவாகவே இந்தியா இடத்துல மும்பை லாபியோட டாமினேஷன் இருக்கிறது தானே ஒன்னும் புதுசு இன்னைக்கு. கரெக்ட். ஸோ இது ஸோ நவீன் நீ சொல்லு. நவீன் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்றத சொல்லு. இல்ல, எனக்கு இந்த ஸ்குவாட பார்த்தோன்னே இத்தனை ஸ்பின்னர் எதுக்கு அப்படின்ற மாதிரிதான் எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுச்சு. ஆக்சுவலா ஏன்னா வந்து நேர்லி 4 ஸ்பின்னர் எடுத்துட்டு போயிருக்காங்க. அக்ஷர், ஜடேஜா, வாஷி, அப்புறம் வந்து குல்தீப். ஆனா வந்து இப்ப நமக்கு சிராஜே எடுத்துட்டு போல, பேசர் நமக்கு வெளியே பெஞ்சில் அவ்வளவு நல்ல பேசர் அந்த மாதிரியும் யாரும் இல்ல. இவங்க இன்னொன்னு இப்ப நமக்கு நம்மளோட மேட்ச் ஃபுல்லாவே யூஐல தான் ஆடுறோம். துபாயில வந்து இந்தியாவோட ரெக்கார்டும் ரொம்ப பெருசாலாம் ஒண்ணும் இல்லை. நம்ம இதுவரை ஆடின மேட்ச் எல்லாம் ஜெயிச்சதுமே ரொம்ப இதாக ஜெயிச்சிருக்கோம், நிறைய அடி வாங்கியிருக்கோம். அதுவும் இல்லாம பொதுவாகவே பாத்தீங்கன்னா நமக்கு அந்த யூஐ துபாய் பிச் வந்து ஃபாஸ்ட்டுக்கு தான் ஒத்துழைக்கும். இது இவங்க என்ன கான்செப்ட்ல வந்து வெறும் ஸ்பின்னரா எடுத்துட்டு போயிருக்காங்க. பேட்டிங்ல வந்து எனக்கு தெரிஞ்சு மோரர்லஸ் எல்லாருமே கவர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஆச்சரியம், சுப்மன் கில் டீம்ல இருப்பாருன்னு தெரியும், வைஸ் கேப்டன் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. ஒருவேளை அவரு ஆவரேஜை பார்த்து கொடுத்தாங்களா, இல்ல கம்பீரோட செல்ல பிள்ளைன்னு கொடுத்தாங்களா, இல்ல எனக்கு எப்படின்னு தெரியல. ஆனா என்னன்னு கேப்டன் வைஸ் கேப்டன் டெல்லி லாபிக்கு தங்கர்ல என்னன்னு வாழ் இப்படி இருக்க. அதனால மத்தபடி வந்து ஸ்குவாட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது நல்ல ஸ்குவாட் தானே. தெரிஞ்சு மோஸ்ட்லி எல்லாருமே கவர் பண்ணிட்டாங்க. நமக்கு சஞ்சு சாம்சன் மிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆனா வந்து நமக்கு ஒன் டேல வந்து கேஎல் ராகுலோட ரெக்கார்ட் நல்லாவே இருக்கு. பாரு எனக்கு தெரிஞ்சு ரிஷப் பண்ணிட்டு பேக்கப் பண்ணிட்டு தான் இவர் அந்த இதுல கான்பரன்ஸ்ல பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பண்ணிட்டுமே வந்து ஆடுறது கஷ்டம் தான். கேஎல் ஆப்வியஸா உள்ள வந்துருவாரு, ஷயாஸ் ஐயர், அப்புறம் வந்து 1, 2, 3 வந்து ஆப்வியஸா ரோஹித், கோலி, அப்புறம் வழக்கம் போல கில் ஓப்பனிங் வந்துருவாரு. ஏதாவது இன்ஜுரினா பெஞ்ச்ல ஜெய்ஷ்வால். நல்ல டீம் தான், ஆனா பேசர் ஒரு ஸ்பின்னருக்கு பதிலா ஒரு பேசர் எடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்ப அக்ஷரும் ஜடேஜாவும் மோரலாம் ஒரே மாதிரி பவுலர்ஸ். வாஷி, குல்தீப் எப்படி ஆடிடுவாங்க இவங்க? எதுக்கு இப்ப ஆக்சுவலா இதே மாதிரிதான் 2020 வேர்ல்டு கப்ல இதே மாதிரி ஸ்பின்னரா எடுத்துட்டு போனாங்க. நம்ம இதே மாதிரிதான் பேசணும், ஆனா கப் அடிச்சுட்டாங்க. இது என்ன கான்செப்ட்னு தெரியல. ஒருவேளை வந்து பிச்சு மாறிடுச்சா துபாயில. ஆனா இப்ப இன்னொன்னு ஒரு இது ஸ்டாட்ஸ் படிச்சேன், ரீசெண்டா விளாண்டதுமே ஃபாஸ்ட்டுக்கு தான் ஒத்துழைச்சிருக்கு. இவங்க வந்து ஒருவேளை ஹர்திக் பாண்டியா வந்து மெயின் பவுலரா கன்சிடர் பண்றாங்களா, அது வேற ஒன்று இருக்கு. இப்ப இன்னொன்னு பும்ராவுமே சர்டனிட்டியான்னு தெரியல. ஆக்சுவலா சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மேட்ச் ஹோல்ட் ஆகலாம், அதுக்கப்புறம் வந்துருவாரு. பட் எனக்கு என்னமோ இந்த அட்டாக் வந்து மோஸ்ட்லி ஷமிய வந்து ஃபுல்லா நம்பி இருக்கிற மாதிரி போயிருமோ. ஏன்னா பும்ரா இல்லாத பட்சத்துல அந்த மாதிரி போச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். ஹர்ஷதீப் நல்லா போடுறாரு, ஆனாலும் ஒன் டேல வந்து அவரு பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னே வச்சுக்கோங்க. அந்த ஒரு நமக்கு அந்த ஒரு குஷன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங்ல குஷனே இல்லாத மாதிரி ஒரு பேஸ் பவுலர் எடுத்துட்டு போயிருக்கலாமோ. யாஸ்வேலா இருக்கட்டும், இல்லைன்னா ஆகாஷ் தீபா கூட எடுத்துட்டு போயிருக்கலாமே. சும்மா ஒரு இதுக்கு ஏன்னா துபாய் வந்து பேஸுக்கு தான் நிறைய ஒத்துழைக்கும். பால் ஸ்விங் ஆகும். அது ஒன் டேன்றப்போ வந்து அண்டர் த லைட்ஸ் ஆடுறப்ப இன்னும் பால் நிறைய திரும்பும். அதுக்காக சொல்றேன்.
சொல்லுங்க கேப்டன். இப்ப 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 தூக்காம பாரு, எப்படி தூக்காம மட்டும் பாத்துட்டு என் தலைவர் ரோஹித் சர்மாவே ஓடி வந்து பால் போட்டுருவாங்க. அத சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாயா வாயா வாயா. கேப்டன் நாக்ஸ் இந்த வாட்டி இருக்கு சரியா. ரோஹித் சர்மா அடிக்கிறான், உங்க பேச்செல்லாம் கிழிக்கிறான், அது மட்டும் உறுதி சரியா. நீங்க பேசின பேச்சுக்கு அவன் அடிக்கதான் அடிப்பான் கண்டிப்பா. சங்கர் ரஞ்சி பிராக்டிஸ்லயே 16 தான் அடிச்சான். அவன் ரஞ்சிக்கு போய் பிராக்டிஸ் பண்றது வந்து என்ன ஆக்டிங், அவன் நல்லா விளையாடுவான்டா. தெரியாத மாதிரி ஆடினாதானே அடுத்து ஓகே வேற என்ன ஃபார்ம்ல இருக்காருன்றப்ப திடீர்னு ஒரு 340 அடிச்சிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? 50 ஓவருக்கு அவர் மட்டும். ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் செஷன் 16, அடுத்த பிராக்டிஸ் செஷன் 15, அடுத்த பிராக்டிஸ் 13, அதுக்கப்புறம் 100 அடிப்பாரு. அவரு இருடா இருக்கிறவங்க கோலி என்னதான் செய்ய போறான்னு பாப்போமேடா, அதை யோசிக்க மாட்டேன்ற. சொல்றேன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல அந்த ஒரு வாரமா வந்து பழைய மேட்ச் தான் போட்டு என்ன சொன்னாங்க. அப்போ மேட்ச் பார்த்தேன், நான் இடையில தான் பார்த்தேன், ரொம்ப ஓடிட்டு இருந்தது. சரி வச்சேன், ரோஹித் தவான் யுவராஜ்லாம் இருந்தாப்புல, தோனி இருந்தாப்புல, கோலி எல்லாம் இருந்தாப்புல, ஸ்ரீலங்கா மேட்ச் இருந்தாரு. அதுல நம்மளாலதான் கவர்மெண்ட் கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்காப்புல, ஆர்ஜே பாலாஜி கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்காப்புல. நம்மால் வழக்கம் போல ஆஃப் சைட்ல அப்படி தொட்டு அப்படியே கீப்பர் கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டு இருந்தாப்புல. கோலிக்கு இன்னும் இதை வந்து அவர் சரி பண்ணல அப்படின்னு சொல்லி ஈவன் தோனிக்காக யார் பேட்டிங் ஆடிட்டு இருந்தானே எக்ஸாக்டா தெரியல. டீம்ல வந்து ரோஹித் தவான் இருந்தாங்க. புரியுதா உனக்கு? நான் என்ன சொல்ல வரேன்னா அப்ப இருந்தே இந்த இது இருக்குன்னா ஏன் அதை உங்களால ஒண்ணு ஏன் திருத்த முடியல? ஏன் இன்னமும் அதே ஆஃப் சைடு போட்டா அந்த இதுல கேவலமா விளையாடுறீங்கன்னு கேக்குறான். அவனை திருந்த சொல்றான், நான் திருந்துறேன் அப்படின்னு சொல்லுவான். ரெண்டு பேருமே தான் ரெண்டு பேருமே லெஜண்ட் தான், நான் யாரும் இல்லைன்னா சொல்லல. அந்த அளவுக்கு ரெக்கார்ட்ஸ் வந்து ரெண்டு பேருமே பண்ணியிருக்காங்க, அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க ஒண்ணு அதை திருத்திக்கிறனோ இல்லை அவங்களால அதை பண்ண முடியும். பட் நான் எனக்கு தேவையில்லை, நான் வந்து அதெல்லாம் நான் பாத்துக்குவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் போயிட்டாங்களோ அப்படின்றதான் ஈவன் ஏன் எதை சொல்றேன்னா அவுட் ஆஃப் ஃபார்ம் போகாததான். சச்சின் எவ்வளவு வந்து ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஈவன் அவருடைய கேரியர் எண்ட்ல தான் 200 அடிச்சாரு. சோ அவர் அந்த அளவுக்கு நிறைய பண்ண முடிஞ்சது, இதையே உங்களால பண்ண முடியாது அப்படின்னு. லெஜெண்ட் நெடில் பிளேயர் குரில், அதனாலதானே. இல்ல எனக்கு தெரிஞ்சு இதுல என்னோட பாயிண்ட் ஒன்று இருக்கு என்னன்னா, இப்ப ரோஹித் சர்மாக்கு வந்து அந்த லெப்ட் ஹேண்ட் பவுலர்ல அந்த வெளியிருந்து உள்ள வர்ற அந்த பால் வந்து எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா நினைச்சாலும் அதை வந்து இதுக்கப்புறம் மாத்த முடியாது. அவருக்கு அந்த பால் எழுதி வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க. ஆனா கோலி நினைச்சாருன்னா அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ப் அவரால் மாத்திக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு ஈகோ மேட்டர்ஸ் நினைக்கிறேன், நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஏன்னா அது வந்து கோலியோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஷாட். அந்த கவர் டிரைவ், அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டெப்ல இருந்து ஒரு கவர் டிரைவ் அடிச்சாருன்னா அந்த ஒரு ஃபேபுலஸ் ஃபோர்னு வாங்கல, ரூட்டு, ஸ்மித், அந்த வில்லியம்சன், கோலி அந்த சமயத்துல இருந்தப்போ கோலியோட கவர் டிரைவ் பெற்றா, பாபர் அசாமோட கவர் டிரைவ் பெற்றா, இல்ல ஜோ ரூட்டோட, அந்த மாதிரிலாம் கம்பேரிசன் போயிட்டு இருக்கும். ஏன்னா கவர் டிரைவ் வந்து கோலியோட ஒன் ஆஃப் த வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் ஷாட். அப்படின்றப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 4-5 தடவை பட்டுருச்சு அப்படின்னா எனக்கு மறுபடியும் அந்த ஃபார்ம் வந்துரும்ன்றதுக்காண்டி எனக்கு தெரிஞ்சு அதனாலதான் வேணுமே அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பால அட்டன் பண்றானோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட். ரோஹித் சர்மா அதை மாத்திக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு, அவ்வளவுதான். ரோஹித் சர்மாக்கலாம் அவர் இதுக்கப்புறம் அவரே பேச மாத்த முடியும், கோலி மாத்திக்கலாம். இல்ல ஏன்னா ரோஹித் சர்மாக்கு வந்து ரொம்ப நாளா நீங்க வந்து 2020-21 இருந்தே லெப்ட் ஹேண்ட் பவுலர் அந்த ஃபாஸ்டா இன்ஸ்விங் டெலிவரிக்கு வந்து ரோஹித் சர்மா நீங்க பாருங்க, போல்ட், அப்புறம் வந்து ஷாஹின் அஃப்ரிடி, இந்த மாதிரி அந்த ஒரு ஸ்டார்க்கு இவங்க பால்லாம் வந்து ரோஹித் சர்மா ரொம்ப திணறும். டாப் பிச் போடுறியா வெளியே அடிப்பேன் ஃபுல் ஷாட், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 50 ரன் 60 ரன் நின்றாச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லா பால் அப்ப இது ஓல்ட் ஆயிரும், பால் இன்ஸ்விங் ஆகாது, அப்ப ஆபீஸ் ஆடிடுவார்ல ரோஹித் சர்மா. ஒரு ஸ்ட்ராட்டஜின்ற சார் நான் இதுக்கு மேல சரி சொல்ல முடியாது. சொல்லு சங்கர். ரோஹித் சர்மா இது டீம் செலக்ஷனை பத்தி பேசின மேட்ச். ரோஹித் சர்மா பேசுறீங்கன்னா அவர் தானே கேப்டன், அவரு சேர்ந்தானே எடுத்திருப்பாரு டீம், அவர் தானே கேப்டன், அவரும் அக்கார்கர் சேர்ந்தானே எடுத்திருப்பாங்க. அப்புறம் கான்ஃபரன்ஸ் அவர் தான் உட்காந்து சொல்றாரு, ரிஷப் பண்ட் இஸ் பேக்கப் விக்கெட் கீப்பர், எங்களோட மெயின் வந்து KL ராகுல் தான் அப்படின்ட்டு. சொம்பு தூக்காத
இங்க பார், இப்பயும் நான் சொல்றேன், சரி முடி கேப்டனோட அவனோட கேப்டனோட இதுபடி டீம் செலெக்ஷன் போகுதுன்னு வச்சுக்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு நீங்க சொல்ற மாதிரி. பட் அவன் மட்டும் டீம் செலெக்ஷனுக்கு வரல, சரியா? இன்னொன்னு, நீ ரோஹித் சர்மாவோட பேட்டிங் பத்தி பேசுறதும் கேப்டன்ஷிப்பும் வேற வேற, சரியா? கேப்டன்ஷிப்ன்றது அவன் என்ன டிசைட் பண்றாளோ அவன் மட்டும் டிசைட் பண்ண போறது கிடையாது, அந்த டீமும் டிசைட் பண்ண போறதுதான். ஸோ அவனுக்கு எனக்கு இந்த பிளேயர் வேணும்னு சொல்லுவான். ஸோ கிட்டத்தட்ட இப்போ இந்த சாம்பியன்ஸ் ட்ரோபி லாஸ்ட் டைம் எடுத்ததுக்கும் இப்போ எடுத்ததுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் தான் டிஃபரன்ஸ், சரியா? மீதி எல்லாருமே அதே டீம் தான், ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. ஆக்சுவலா அதே 11 பேர் தான். இந்த 4 பேர் தான் அதே ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு இதுல போட்டுருந்தாங்கல்ல, ஷமி, ஜடேஜா, ஒரு எல்லாருமே தான். சூரியகுமார் யாதவ் கிடையாது. நீ எப்படி போயிருக்குன்னு சொல்லு. அதுதான். ஸோ இப்போ என்னோட பாயிண்ட்ல என்னன்னா, இவங்க விஜய் ஹசாரே மேட்சை பத்தி பேசுறாங்க. சஞ்சு சாம்சன் வந்து விஜய் ஹசாரே விளையாடல, அதனால அவர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பட் விஜய் ஹசாரேல விளையாண்ட 2-3 பிளேயர்ஸ் நல்லாவே விளையாண்டுருக்காங்க, அவனை எடுக்கல, சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் கருண் நாயரே எடுத்துக்கேன். அவன் வந்து கிட்டத்தட்ட வருண் நாயர், அவன் கிட்டத்தட்ட வந்து 752 இது வந்து ஆவரேஜ் வச்சிருக்காங்க. அவரை வந்து டீம்ல எடுக்கவே இல்லை. சரி, ஓகே, அவர் எடுக்கல. இவன் சொல்ற பாயிண்ட் என்னன்னா வந்து விஜய் ஹசாரேல நல்லா விளையாண்டவங்க அப்படின்னு சொன்னா ருத்ராஜ் கெய்வாடும் நல்லா தான் விளையாண்டுருக்காரு, ஸோ அவரையும் எடுக்கல. ஸோ இந்த மாதிரி டீம் செலெக்ஷன்ல மிஸ் ஆகுது. சுமன் கில்லு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட சீரியஸே சரியாவே விளையாடல. அவர் ஏன் எடுத்திருக்காங்க, அவர் ஏன் வைஸ் கேப்டன் போட்டிருக்காங்கன்னு இது வரைக்கும் தெரியல. சாய் சுதர்சன் அவரும் நல்லா தான் விளையாண்டுருக்காரு, அவரையும் எடுக்கல, சரியா? ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங் இவன் சொல்ற மாதிரி. இன்னொன்று என்னன்னா, நடராஜ் ட்ரையே பண்ணலாம். அவங்க தமிழ்நாடு பிளேயர்ல நடராஜ் இருக்காரா இல்லையான்றதே தெரில. ஆக்சுவலாக அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம சைடில் லெஃப்ட் ஹேண்டர் பவுலர்னு சொல்லி டீசெண்டாக இருக்கிறது வந்து நடராஜ் தான். பட் எனக்கு தெரிஞ்சு அவரையும் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி டீம் செலெக்ஷன்லாம் நிறைய இது மிஸ் ஆகுது. பட் ஓப்பன் டாக் என்னன்னா, லாஸ்ட் டைமுக்கு இதுக்கும் 4 பிளேயர் தான் டிஃபரன்ஸு. அந்த 4 பிளேயர்ல இந்த சூரியகுமார் யாதவ் பல ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட 4 பிளேயரை டிஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மீதி எல்லாமே அதே டீம் தான். ஸோ ஹோப் எப்படின்னு பார்ப்போம். ஸோ என்னோட ஆஸ்பெக்ட் அதுதான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஐபிஎல் இதை வச்சு தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாக் இருக்கு. ஆக்சுவலா நடராஜன் ஐபிஎல்ல சூப்பரா போட்டுருக்கு. கடைசி 2-3 ஐபிஎல்லையுமே யாராவது ஒரு முந்தின ஓவர் வந்து அடிச்சு ஒரு 10 ரன் 15 ரன் கொடுத்துட்டு போயிடுவான். அந்த ரன்னை கொஞ்சம் இது பண்ண ஸ்டாப் பண்ணோம்னா அவன்கிட்ட தான் கொடுப்பாங்க நடராஜன். அதை போட்டு ஒரு 3 ரன் 4 ரன் நிப்பாட்டு போவாரு. பிளஸ் கடைசி டெத் ஓவர்ல நல்லா போட்டிருக்காரு. இப்ப ஐபிஎல்எஸ் தான் நீ எடுக்கிற மோஸ்ட்லி டீம்ல, அப்ப நடராஜன் ஏன் எடுக்கல? இன்னொன்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த சாம்பியன்ஸ் டிராபி தான் இப்ப விளையாடுற ஒரு 5-6 பேருக்கு கடைசி ஒன் டே மேட்சஸா இருக்கும். அதனாலதான் கடைசி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜடேஜாவா இருக்கட்டும், ஷமியா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேருக்கு. ஏன் சார், நம்ம லெஜண்ட் கோலி, ரோஹித் சர்மாக்குமே எனக்கு தெரிஞ்சு இதான் கடைசி, இந்த ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்ல இதான் கடைசியா இருக்கும். ஸோ அதனால நினைக்கிறேன் அவங்களுக்கு இன்னும் இது ஏஜ் இருக்குல்ல, அந்த கருண் நாயர் எக்ஸெட்ரா. ஆனா நீங்க சொல்ல வேணா மகேந்திரன் சொல்லிட்டு சொல்றேன். நவீன் சொன்ன மாதிரி, சங்கர் சொன்ன மாதிரி தான் எனக்கும் அதே தான். ஸ்பின்னர் வந்து நிறைய எடுத்துட்டு போய் பாஸ்போர்ட் விட்டாங்களோன்னு தோணுது. ஏன்னா பும்ராவும் இன்ஜுரில இருந்தா வந்திருக்காரு, இன்னும் சரியாகல. கம்மி ஏற்கனவே இன்ஜுரி முடிஞ்சு இப்பதான் ஒரு விஜயசர் மட்டும் ஆடிருக்காரு. இல்லை எந்த அளவுக்கு அவர் ஃபிட்னஸா இருக்காருன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டீம் மட்டும் தான் இப்போதைக்கு ஃபிட்னஸா இருக்காரு. அவர் கண்டினியூஸா இந்த சீரீஸ்ல விளாண்டுருக்காரு விஜயசர். ஸோ அப்படிங்கும்போது ஒரு அடிஷனலா நீங்க ஏன் ஒரு ஃபாஸ்ட் போல கொண்டு போல, ஏன் 4 ஸ்பின்னர் கொண்டு போனோம் அப்படிங்கிறாங்க. குல்தீப் ஒன்லி ஸ்பின்னர், ஓகே. மற்ற 3 பேரும் நீங்க வந்து ஆல்ரவுண்டா எடுத்து ஆல்ரவுண்டர் பேர்ல நீங்க எடுத்தீங்கனால அத்தனை பேர் தேவையில்லை. இனிமே நீங்க ஜடேஜா கண்டிப்பா கொடுப்பீங்க, குல்தீப் வருவாரு. இல்ல அதுக்கு மீறி ஆப்ஷன் போனா இன்னும் ஒருத்தர் தான். அப்ப நீங்க இன்னொருத்தர் ஃபாஸ்ட் போல் எடுத்துக்கலாமே. ஏன் வந்து இத்தனை ஸ்பின்னர் எடுத்தாங்கன்றது எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான். இல்ல அதான் 3 பாஸ் போலர் தானே இருக்காங்க, அதுதான் ஓகேவா. பட் இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, ஜெய்ஸ்வாலை எங்க பிளேஸ் பண்ண போறீங்க? பெரிய பாயிண்ட் இருக்கு. ஜெய்ஸ்வால் எங்க பிளேஸ் பண்ண போறீங்க? அந்த பாயிண்ட் வந்துறேன். அந்த பாயிண்ட் வரை நான் ப்ராபபிலிட்டி சொல்றேன் எப்படின்றத. ஜெய்ஸ்வால் எப்படி பிளேஸ் பண்ண போறீங்க? ரிஷப் பண்ட் எப்படி பிளேஸ் பண்ண போறீங்க? ஸ்ரேயஸ் ஐயர் எப்படி பிளேஸ் பண்ண போறீங்க? ரவீந்திர ஜடேஜா எப்படி பிளேஸ் பண்ண போறீங்க? வாஷிங்டன் எப்படி பிளேஸ் பண்ண போறீங்க? இந்த 5 தான். இந்த 5 வரையும் தெரிஞ்சிச்சுன்னா இந்தியா ஒரு ப்ராபபிள் 11 வந்துடும். ஸோ ஆதிவாசா ரோஹித் ஹஸ் டு பி ஓபன்ட் வித். என்னைய பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வாலை எடுத்துட்டு நல்லா ஃபார்ம்ல இருக்கு, டச்ல இருக்கனால அவனை உட்கார வைக்க கூடாது, அவ்வளவுதான் விஷயமே. ஜெய்ஸ்வால் வந்து நல்ல டச், பட் அவங்க உட்கார வைப்பாங்க.
நான் வந்து எப்படி ப்ராபபிள் 11 கொண்டு போலாம் அப்படின்னா, ரோஹித் அண்ட் ஜெய்ஸ்வால் டு ஓபன். ஒன் டவுன் இஸ் கோயிங் டு பி கில். டூ டவுன் கேன் பி விராட் கோலி. இவங்க ரெண்டு பேர்த்தையும் டாப் அண்ட் பாட்டம் மாட்டி இப்ப கில்ல கூட திருப்பி மாத்திக்கலாம், கோலிக்கு மேலேயும் போடும். ஏன்னா கில் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல வந்து 4th டவுன் ஆடுன்னு ஆடிருக்கான் முன்னாடி. இந்த மாதிரி மாத்தி மாத்தி எடுத்துன்னு போய்க்கலாம். ஓகேவா? சோ 4 சால்வ் ஆயிடுச்சு, 4 பிளேஸ். டாப் ஆர்டர்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்தாச்சு. அதான் பாயிண்ட். 5வது கேஎல் ராகுல். 6வது ரிசர்வ் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸ்ரேயஸ் ப்ரிஃபர் பண்றது ரிசர்வ் பண்ணிட்டு தான் ப்ரிஃபர் பண்ணணும். இந்த 6 முடிஞ்சிச்சு. 7 ஹார்திக் பாண்டியா, 8 குல்தீப், 9 வந்து அக்சரு, மீன்ஸ் அதை ஆர்டர் மாத்திக்கணும். அக்சரு, அப்புறம் பும்ரா, ஷமி. இதுக்கு இப்ப இன்கேஸ் வந்து ஃபாஸ்ட் பிட்ச் தான் தேவைப்படுது அப்படின்னா யாராவது ஒரு ஆளை ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஸ்பின்னே தேவையில்லை, டியூ வந்து ஃபேக்டரா இருக்க போகுது அப்படின்னா ஸ்பின்னே தேவையில்லை. குல்தீப்புக்குமே வேஸ்ட் தான். அப்படின்னா குல்தீப்பாலே அடி விழுகும். ஸ்பின் இல்லைன்னா குல்தீப்பாலே விக்கெட் டேக்கிங் ஒன்று தான் குல்தீப் மட்டும்தான். டியூ வந்துருச்சுன்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடும். 50 ஓவருக்கு டியூ வச்சு வந்து போட்டுட்டு தான் அடிதான் விழுகும். அதனால அடிஷனலா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அஷதீப் உள்ள போடு, முடிஞ்சு போச்சு. அந்த 11 அப்படியே செட் பண்ணிக்கலாம். இல்ல இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரியாது. பேக்கப் ஓபனரா ஜெய்ஸ்வால கொண்டு போயிருக்காங்கன்னா சேம் ஆர்டர் தான். இன்னொன்னு எனக்கு தெரிஞ்சு ரிஷப் பண்ணிட்டு கேஎல் ராகுலும் ஆடவே முடியாது ஒரே மாதிரி. எனக்கு தெரிஞ்சு ஆட வைக்கவே மாட்டாங்க. ஒண்ணு கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கேஎலுக்கு தான் கொடுப்பானுங்க. ஏன்னா ரிஷப் பண்ணிட்டு இவ்வளவு சீக்கிரம் தான் நினைக்கிறேன். ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர், பண்ட், அக்சர், ஜடேஜா, இந்த 6 பேர்த்தையும் நீங்க இவங்க எப்படி ஷஃபிள் பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. பேக் ஆஃப் த எண்ட்ல வந்து எல்லாருமே இன்ஜுரி ப்ரோன் தான். குல்தீப் இன்ஜுரி ப்ரோன், இன்ஜுரி வராரு. ஜடேஜா இன்ஜுரி வந்து நல்லா போடல. ஜடேஜா அதோட அந்த பாயிண்ட் அவரோட அந்த ஸ்பின் இன்னும் கரெக்ட் பண்ண பார்க்கல. பழைய ஸ்பின் பார்க்கவே இல்லை. கரெக்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அக்சர் டாப் ஆஃப் த ஆர்டரும் கூட புஷ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அக்சர் பட்டேல் பண்ண மாதிரி. சோ இந்த மாதிரி பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. பட் 1 பவுலர் ஷார்ட், 1 ஃபாஸ்ட் பவுலர் இஸ் ஷார்ட். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அது ஷார்ட் அவுட் ஆயிருந்துச்சுன்னா பண்ணிருக்கலாம். பட் சிராஜை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா கொடுத்த கமெண்ட் என்னன்னா, புது பால் நியூ பால்லாம் நல்லா பால் போடுறான், பால் ஹோல்ட் ஆகும் அடி விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு. ரோஹித் சர்மா சொன்னது கரெக்ட். பால்ல தான் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்கான். அந்த டாபிக்கே வந்து அவன் சொன்னதே அதான் சொல்றல. சோ அவன் என்ன ஆஸ்பெக்ட்ல அவன் அப்படி சொன்னான்னு தெரியாது. சங்கரங்க முதல்ல ரோஹித் சர்மா தெரிஞ்சு இதுல கன்ஃபார்மா ஒரு செஞ்சுரி 2-3 50 எல்லாம் உண்டு எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மா. இப்படி ஆடினான்னு வச்சுக்கோங்க. நீதானே என் பையன் இல்ல ஆடினானே. ஒயிட் பால்ல நீங்க பாருங்களேன், ஏதாவது ஒரு மேட்ச் அவனுக்கு மாட்டோம் பாருங்க. 50 பால்ல 120 அடிச்சிருவான், கழட்டி கொடுத்துட்டு போயிருவான். போங்கடா அப்படின்னு இவன்ட்ட சொல்றத அந்த ஒரு எனக்கு தெரியும்டா. ரோஹித் சர்மாட்ட போய் சொல்லுங்க, அவனுக்கு கொஞ்சம் வரட்டும். அடிப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு காலத்துல எப்படி இருந்த பங்காளி நீ கான்பிடன்ஸ் தான் இல்ல பண்ணணும். அவங்களால முடியுன்ற கான்பிடன்ஸ் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இல்ல. நம்மளாம் நினைக்கிறோம் நம்ம கான்பிடண்டா இருக்கும், ஆனா அவங்களுக்கு தான் அந்த கான்பிடன்ஸ் இல்லையா இருக்கு. இல்ல ஒயிட் பால பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ஒரு 30 ரன் வந்துட்டான்னு வச்சு டமுட்டு கழட்டி தூக்கிட்டு போயிருவான். பால் மேட்சே எடுத்துட்டு போயிருவான், கையோடு எடுத்துட்டு போயிருவான். அதனால அந்த ஒரு இது இருக்கு. 50 ரன் வரைக்கும் ஓகே பண்ணிடுவாரு நம்பிக்கை இருக்கு. அது நானு அதாவது சாம்பியன்ஸ் டிராபிக்கு போய் டீம்ல 2 பேருமே ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோலி ஆடுவாங்க. இடையில கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இடையில எடுக்கிறதுக்கோ தூக்குறதுக்கோ கோலியே ரோஹித்தை தூக்குறதுக்கு சான்ஸே கிடையாது. அவங்க ஆடல கம்ப்ளீட்டா அந்த ஃபுல் சீசன் அந்த ஃபுல் டிராஃபி ஆடதான் போறாங்க. அதுக்கு அதுல அவங்க பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கப்புறம் வந்து சான்ஸ் எப்படி இருக்குமோ தெரியல. ஈவன் ஜடேஜா அப்படிதான். கோலி, ரோஹித், ஜடேஜா 3 பேருக்கும் நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி சாம்பியன்ஸ் டிராஃபி ஐசிசி டோர்னமெண்ட். ஸோ இது மேபி லாஸ்டா இருக்கலாம். கண்டிப்பா எனக்கு இதுல வந்து ஜடேஜா வந்து பேக்கப் பிளேயர் தான். ஜடேஜா இப்ப வரைக்கும் பேக்கப் பிளேயர் தான். நல்ல ஃபீல்டர். ஜடேஜா உள்ள ஸ்குவாட்ல இருப்பானே. ஜடேஜா கண்டிப்பா ஸ்குவாட்ல எடுத்துருவாங்க. பிளேயிங் லெவல்ல எனக்கு தெரிஞ்சு கோலி மாதிரிதான் ஜடேஜாவையும் ட்ரீட் பண்றாங்க. நான் ஒண்ணு சொல்லவா, ஜடேஜா 7th டவுன் இறங்கி விளையாடுறதுக்கு உள்ள இல்லாம இருக்கலாம். எதுக்கு இருக்கணும்? ஜெயிக்கணும் மேட்ச், அவ்வளவுதான்.
நான் கோலி ஃபேனு அதெல்லாம் விட்டுட்டு கோலிக்கு அந்த ஸ்பாட் செட் ஆகலைன்னா அவரும் வந்து வெளியதான் இருக்குங்க. நான் அல்டிமேட்டா நான் கிரிக்கெட் ஃபேனு, கோலிலாம் அதுக்கு அடுத்து. ஓகேவா? நான் அப்புறம் ரோஹித் ஃபேனு, அதனால ரோஹித் அப்படிலாம் கிடையாது. நான் வந்து கிரிக்கெட் ஃபேன். சரியா? டீசெண்டா. ஓகே, சோ கமிங் பேக் டு கிரிக்கெட் பண்ணுவோம். டாப் 4 யாரா இருக்கும்? செமிஃபைனலிஸ்ட் டாப் 4 இந்த 8 டீம்ல யாரா இருக்கும்? உங்க ஆப்ஷன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா, ம், ஆஸ்திரேலியா வந்துருவாங்க. அப்புறம் செகண்ட் இந்தியா. எனக்கு தெரிஞ்சு தேர்டு பாகிஸ்தான் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து இந்தியா தவிர எல்லா மேட்ச் அங்கதான் நடக்குது. மோஸ்ட்லி வந்து பாகிஸ்தான் வந்து உள்ள வர வாய்ப்பு இருக்கு. ஃபோர்த் பிளேஸ் வந்து இங்கிலாந்து, அவங்க எல்லாம் வர மாட்டாங்க. நியூசிலாந்து இல்லைன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு ஆப்கானிஸ்தான் வந்தாலும் ஒரு. ஓகே, 4 பேர் தான். 5 பேர் சொல்றேன். 4 பேர் சொல்லு. 4 பேர். ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா, இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். ஓகே, பாகிஸ்தான், இங்கிலாந்து தான் நான் நினைக்கிறேன். மேபி நியூசிலாந்து வர வாய்ப்பு இருக்கு, பட் நியூசிலாந்து இங்கிலாந்து. நான் ஏன் பாகிஸ்தான் சூஸ் பண்ணேன்னா ஒரு இது சொல்றேன். பாகிஸ்தான் வந்து நிறைய மேட்ச் வந்து யூஏல ஆடி இருக்காங்க. ஸோ அவனுக்கு அந்த பிச்சை பத்தி நல்லா தெரியும். இடையில அவங்க பாகிஸ்தான்ல ஆடாம எல்லா மேட்சுமே ஆல்மோஸ்ட் வந்து அங்கதான் ஆடினாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பிச் பத்தி நல்லா தெரியும். நல்லா பாகிஸ்தான் வர்றதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த 4 டீம் தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, நான் என்னோட ஸ்பாட் சொல்லிடுறேன். இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து. நான் பாகிஸ்தானை உள்ள இழுக்கவே இல்லை. ஓகேவா? ஸோ சவுத் ஆப்பிரிக்கா வந்து சாம்பியன்ஸ் டிராஃபில மட்டும் நல்லா விளையாடுவாங்க. ஆனா கப்பு ஜெயிக்க போறது இல்ல, பட் இந்த டாப் 4 ஸ்பாட்ஸ்ல கண்டிப்பா இருப்பாங்க. கப்பு ஜெயிக்க மாட்டாங்க. ஏன்னா டாப் 4 ஸ்பாட்ல வந்து இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து. ஸோ இதான் என்னோடது.